பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் மாநில நலன் கருதி நம்முடைய மாநில பாதிக்காத வகையில் மாநில மக்களின் எண்ணங்களுக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் மாநில மக்களின் எண்ணங்கள் ஈடுகிற வகையில்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நல்ல முடிவை இந்த விஷயத்தில் எடுப்பார். அந்த கட்சியினுடைய முடிவை தேர்தல் ஆணையத்திற்கும் அவர் வலியுறுத்துவார். பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை, ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை முடிவு செய்ய வேண்டியது அந்த மாநில மக்கள் தான். வெளிமாநில வாக்காளர்கள் அந்த முடிவுக்கு ஏதாவது சேதாரம் ஏற்படுத்தி விடக்கூடாது. ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் முடிவை அல்லது ஒரு ஆட்சியினுடைய முடிவை எடுக்க வேண்டியது அந்த மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, இறக்குமதி செய்யப்பட்ட மக்கள் வாக்காளர்களாக இங்கே திணிக்கப்பட்டு அந்த வாக்காளர்கள் முடிவால் இங்கே அந்த சொந்த மாநிலத்தினுடைய மக்களின் முடிவுக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டு விடக்கூடாது அல்லது அந்த முடிவை மாற்றுவதாக இருந்து விடக்கூடாது. எனவே இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. இது எல்லா கட்சிகளும் எதிர்த்து வருகிறார்கள். அதே போல் எங்களுடைய பொதுச்செயலரை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட வேண்டிய முறையில் இதனால் ஏற்படுகிற பாதகங்களை தெளிவாக அவர் எடுத்து சொல்லி எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொல்லுவார். மொத்தத்தில் எங்களுடைய இயக்கத்தினுடைய எண்ணம் அல்லது நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நிலையிலும் மாநில மக்களினுடைய எண்ணத்திற்கு முரணாக அல்லது அவர்களுக்கு அந்த பாதிக்கிற வகையிலே எந்த முடிவானாலும் மற்ற மாநிலத்தவரால் ஏற்பட்டு விடக்கூடாது. அதே போல் தேர்தல் முடிவும் அவர்களாலே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்களுடைய முடிவால் இங்கு இருக்கிற சொந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களினுடைய முடிவுக்கு அது இடைஞ்சலாக இருந்து விடக்கூடாது. அதில் எங்களுடைய பொதுச்செயலர் தெளிவாக இருப்பார். நிச்சயமாக இதை அவர் இந்த அதனால் ஏற்படுகிற பாதகங்களை, அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை நன்றாக ஆராய்ந்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு இதற்கு நிச்சயமாக முடிவு காண்பார்.